श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणान्नवं யதீந்திர வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். இந்த தனியனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வேதத்துக்கு பிரணவமான ஓம் எப்படியோ திவ்ய பிரபந்தத்துக்கு இந்த தனியன். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாவரும் எல்லாவிடத்திலும் அனுசந்திக்கும்படி, சாற்றுமறையிலும் முன்னும் பின்னும் அனுசந்திக்கும்படி நியமித்து நடத்தி வைத்தவன் அரங்கன். தன்னுடைய சேஷபரியங்கத்தை ஆச்சாரியனுக்கு இருப்பாக சமர்ப்பித்தான் அரங்கன். அரங்கன் ஸ்ரீரங்கத்தில் மாமுனிகளுக்கு இதை நடத்தி வைக்கிறான். இவற்றை விட உயர்ந்த ஆச்சாரிய சம்பாவனை காண முடியுமா? யாருக்காவது கிட்டியதா? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்றது பொதுவானாலும் நமது தரிசனத்துல சம்பிரதாயப்படி பிரதம ஆச்சாரியன் ஸ்ரீரங்கன், ஸ்ரீரங்கநாதனே. நமக்கு பூர்வாச்சாரிய பரம்பரையில முதல் ஆச்சாரியன் அரங்கன். சரமாச்சாரியன் அப்படின்னு கடைசியான ஆச்சாரியன் அப்படின்னா மணவாள மாமுனிகள். அனைத்து சன்னதிகளிலும் ஸ்ரீ வைஷ்ணவ இல்லங்களிலும் இந்த ஆச்சாரியன் தனியனான ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் முதலிலும் முடிவிலும் சாற்றுமுறையில் கூட அனுசந்திக்கப்படுவது நாம் எல்லோரும் அனுபவிக்கும் நித்திய அனுபவம். இது பிரத்யக்ஷம் அப்படின்றத அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் உணர வேண்டும். எந்த ஒரு ஆச்சாரியனுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு பகவானே கொடுத்தது. எந்த தனியனாலும் சேவிப்பதில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. எந்த தனியனாலும் சேவிக்கலாம். இந்த தனியனை சேவிக்க மாட்டேன் அப்படின்றது அபசாரம். அது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு நமது ஆச்சாரிய பரம்பரையில ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை முதல்வனாக கொண்டு வைத்து தொடங்குகிறது. இது ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஆச்சாரியன் பகவான். அந்த ஆச்சாரியனே கொடுத்த இந்த தனியன் இது. பிறப்பில் பல்பிறவி பெருமான் அப்படின்னு பிறப்பிலியானவன் பகவான். பிதா புத்திரேன பித்ருமான், சர்வலோக பிதாவன் பகவான். அப்பேற்பட்ட சர்வலோக பிதாவானவன் தன்னுடைய பிரஜைகள்ல ஒருவரை அவதார காலத்துல பிதாவாக வரிக்கிறான். தான் பித்ருமானாக தந்தையுள்ளவனாக ஆகிறான். இந்த பிரதமாச்சாரியன் சர்வ சர்வஜன் சில ஆச்சாரியர்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கிறான். சாந்திவினி, வசிஷ்டர், அந்த மாதிரி. அப்புறம் ஆச்சாரியன் ஆறான். முதலில் தானே ஆச்சாரியனமாக சிஷ்யனுமாக பத்ரிகாசிரமத்துல திருமந்திரத்தை உபதேசிக்கிறான். அங்க ஆச்சாரியன் சிஷ்யன் ரெண்டு பகவானே. பின்னாடி நாட்டுக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக கீதாச்சாரியனாகவும் இருக்கிறான். இதுல முக்கியமாக 3 ஆச்சாரியர்கள் மிக பிரசித்தம். ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர். ஜீயர் அப்படின்னு நம்ம போற்றும் 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தா, சடகோபன், நம்மாழ்வார், உடையவர் ராமானுஜன், அடுத்ததாக அழகிய மணவாள மாமுனிகள். சர்வேஸ்வரன் ஆச்சாரியனாகணும்னு ஆசைப்பட்டான். ராமாவதாரத்துல கடற்கரையில உட்கார்ந்துருக்கான். விபீஷ்ணன் சரணாகதி வரும்போது ஏதத் விரதம் மம அப்படின்னு உபதேசிக்கிறான். சரணாகதியை, ஒரு சரணாகதனை ரட்சிப்பது என்னுடைய தர்மம் அப்படின்னு. பின்னாடி பார்த்தசாரதியாக அர்ஜுனனை முன்னிட்டு உபாயத்தையும் சரணத்தக்கிருத்தையும் சொல்றான் அவன். அர்ஜுனன் ரதி, இங்க சுவாமி. சர்வேஸ்வரன் கிருஷ்ணன் தாசன், சாரதி. சேனையோர் ரிபயோர் மத்தியே மேரதம் ஸ்தாபய அப்படின்னு நியமிக்கிறான் அவன். அர்ஜுனன் தன்னை அந்த வாத்சல்யமோ சௌஷல்யமோ சர்வலோக நியந்தா தன்னை நியாம்யனாக ஆக்கி வச்சுக் கொள்கிறான். சர்வலோக சாட்சிகம் சகார அப்படின்னு தன்னை அப்படி ஆக்கிக் கொள்கிறான். இப்படி பகவானானவன் கீதாச்சாரியன் ஆனான். அவன் என்ன கேட்கிறான்? சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவம் பிரபந்தம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். எனக்கு நெறியை சொல்லு, தர்மத்தை சொல்லு அப்படின்னு. அவனை முன்னிட்டு கீதா சாஸ்திரம் 18 அத்தியாயம் கீதாச்சாரியன் ஆயிடுறான். இப்படி அடுத்ததாக இது பகவான். அடுத்தது நம்மாழ்வார். பல நிலைகள்ல உள்ளவர்களுக்கும் அம்மாழ்வார் உபதேசம் பண்றார். ஆனா முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்ற, தமக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறார். தொழுதொழியன் மனனே அப்படின்னு உபதேசம் பண்ணிக்கிறார். அடுத்தது அக்யர், ஞானி, ஞான விசேஷ யுக்தர், சர்வஜன் அப்படின்னு சொல்ல பகவான் எல்லாருக்கும் உபதேசம் பண்றார் நம்மாழ்வார். இப்போ நம்மளை
நம்மெல்லாம் வந்து அக்யர், ஒன்றும் தெரியாது, அக்ஞானிகள் நம்ம. ஞானிகளுக்கும் பண்றார், ஞானி விசேஷ யுக்தருக்கும் பண்றார், அப்புறம் பகவானுக்கே பண்றார். இப்படி அக்யர்களுக்கு நமக்கு சொன்ன ஒரு உபதேசம் இருக்கட்டும், சர்வஜான ஈஸ்வரனுக்கும் பகவான் உபதேசம் பண்றார். வீடுமுன் முற்றவும் வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே புல்கு பற்றற்றே மின்னின் இலையில் மண்ணுயிராக்கிகள் அப்படின்னா பலவிதமாக உபதேசிக்கிறார். நம்மகிட்ட சிஷ்ய லட்சணமே இல்லைன்னா கூட அவருடைய கிருப்பையினால பகவத் விஷயனுடைய இனிமையும் பகவானோட குணப்பெருக்கு, எளிமை, ஆராத்திய இந்த சுலபத்துவம் தெரியட்டும் அப்படின்றதுக்காக நமக்கு பண்ற. நம்மகிட்ட இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. சர்வேஸ்வரனுக்கும் பலபடியாக ஆழ்வார் உபதேசம் பண்ணுவதை திருவாழ்மொழியில பார்க்கலாம். பகவானுக்கே சங்கு சக்கரங்களை அளித்து ஆச்சாரியனா ஆனவர் உடையவர். இந்த பூர்வாச்சாரிய பரம்பரையில வந்து கடைசி ஆச்சாரியனாக போற்றப்படும் மாமுனிகள் பகவான் கிட்ட அரங்கனுக்கு திருவாய்மொழி 1005 வியாக்கியானங்களையும் கொண்டு விரிவாக எடுத்துரைத்து நியமித்து அனைத்து ஆழ்வார் ஆச்சாரியர்களை அருளி ஏழ பண்ணி அர்ச்சை ரூபமாக தனது உற்சவங்களெல்லாம் நிறுத்தி நித்தியப்படி காலக்ஷேபமாக நடத்தும்படி வேண்டி பகவான் செவிமெடுத்து பெருமகிழ்ச்சி அடைந்து அத கடைசியில வந்து இந்த தனியனை சாதித்தார். ஒரு சிறுவனாக பகவான் வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரத்தை அருளினார் அப்படின்றது சரித்திரம். ரொம்ப பிரசித்தி இது. அதனால 36,000 பெருக்கர் அப்படின்ற ஒரு திருநாமமும் மணவாள மாமுனிகளுக்கு உண்டு. தனது ஆச்சாரியன் கிட்ட தனக்குள்ள பிரேமம் எல்லாம் ஊரறியனம் அப்படின்றதுக்காக விலட்சணமான ஒரு ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியன் தனியனாக எம்பெருமானை அருளி செய்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணாநவம். என் முன்னமே சொன்ன மாதிரி வேதத்துக்கு பிரணவம் ஓம் எப்படியோ திவ்ய பிரபந்தத்துக்கு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்ற தனியன். இன்னைக்கும் அரங்கன் ஸ்ரீரங்கத்துல மாமுனிகளுக்கு நடத்தி வைக்கிறான். இந்த அனுபவிக்கும் காட்சியானது எந்த ஆழ்வாருக்கோ ஆச்சாரியருக்கோ அனுஷ்டிக்கப்படாத ஒரு திருவத்தியானம். அது ஒரு விசேஷம். அதனால எந்த தனியனா இருந்தாலும் சேவிக்கலாம். பட் இந்த தனியனை அனைவரும் சேவிக்க வேண்டும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்றது பொதுவானாலும் நமது தரிசனத்தில் வந்து சம்பிரதாயப்படி பிரதம ஆச்சாரியன் ஸ்ரீரங்கநாதன் அருளி செய்த தனியன் இது. இந்த தனியனை வந்து அவர் பகவானே நமக்கு அருளி செய்ததனால் நாம் வந்து அனுசித்திக்கப்படுவது நமக்கெல்லாம் கிடைக்கும் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். இதுக்கு பிரத்யக்ஷம் என்னன்னா பகவானே வந்து பண்ணது. இதை மனசுல கொண்டு இதை அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அனுசிந்திப்பது தர்மம்.